அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனது மகத்துவமும் அருளும் எப்போதுமே நம்மீது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்மீது அவனுடைய கருணையும் எல்லையில்லா அருட்கொடைகளும் என்றைக்கும் நீடித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்படிப்பட்ட அருட்கொடை கருணை நிறைந்தவன் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு அமல்களையும் சரிபடுத்துகிற இன்னொரு அமலை இணையாக்கியும் தொலையாக்கியும் தருகிற நடைமுறையை நேற்று துவக்கினோம். ஒரு அமல் நிறைவேறுவதற்கு அதுல ஏற்பட்ட குறைகள் சரி செய்ய வேண்டும். அதுல குறை இருக்கக்கூடாது. அந்த குறைகளை சரி செய்வதற்கு சப்போர்ட்டா இன்னொரு அமலை கொடுக்கிறது. அப்படி பரமான தொழுகைகளில் உள்ள குறைகளை சரி செய்ய சுன்னத்தான தொழுகை என்று நான் நேற்றைய தினம் சொன்னேன். அதே போல நம்முடைய பாக்கியமான நோன்பு ஒரு பெரிய தியாகம். ரமலானுடைய காலத்தை இரவிலே விழித்து பகலிலே நோன்பாக, அதுவும் பரக்கத்தான வெயில் காலத்தில. வெயில் எப்படி இருக்குன்னா பரக்கத்தா இருக்கு. எவ்வளவு எலர்ஜி, தாகம். இத பள்ளியில சுகமா இருக்கிறவங்க நிலை வேற. வெளியில உழைப்புக்காக, வியாபாரத்துக்காக, தெரு தெருவாக, வண்டியிலே, சைக்கிளிலே, இந்த நேரங்கள் வியாபாரத்தினுடைய காலம் என்பதை கவனத்தில் கொண்டு பொருளாதாரம் தேடுவதற்கு நோன்பு வைத்துக் கொண்டே வீதி வீதியாக சுற்றுபவர்கள் எவ்வளவு தாகத்தோடு, அந்த நிலையிலும் தன் கடமையை பேணி நோன்பு வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டிய காலம். அவர் தெரு வீதி வியாபாரி போய்தான் ஆகிறார். வீதி வீதியாக வியாபாரத்தை தூக்கி கொண்டு செல்கிறார். அத்தனை வெயிலோடு, தாகத்தோடு. அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, நோம்பு திறக்கிற நேரம் அந்த ஒரு மீடர் தண்ணியின் பரக்கத்தை நான் சொல்லுவான். நோம்பு திறக்கிற நேரத்தில் அந்த ஒரு மீடர் தண்ணி, அதனுடைய பரக்கத்தை பகல் பூரா வெயில்ல சுத்திட்டு நோம்பு திறக்கிறாங்க பாருங்க. அவங்கள்ட்ட கேட்டா தெரியும். நம்ம ஏசிலேயே உட்கார்ந்துட்டு தண்ணியை குடிச்சா அது எப்போதும் தான் இருக்கும். நம்ம ஏசிலே இருந்து அழகா ராகத்தா கஷ்டப்படாம. ரெண்டு நோம்புக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த நோம்புக்கும் அந்த நோம்புக்கும் வித்தியாசம். இந்த நோம்புக்குள்ள கூலி வேறு, அந்த நோம்புக்குள்ள கூலி வேறு. அந்த நோம்பு பிடிச்சவங்களுக்கு கூடுதல் கூலி தான். அவன் கருணை உள்ளவன். கஷ்டத்திற்கு தக்க கூலி கொடுப்பதும் என் கடமை என்கிறான் அல்லாஹ். அவனுடைய அன்பை விளங்க தௌஃபீக் செய்வானாக. ஒரு அமலுக்கு இன்னொரு அமல் சப்போர்ட். அதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய, அதனுடைய குறைகளை போக்கணும். அதே போல ரமலானிலே பகலெல்லாம் நோன்பு நிற்கிறோம், இரவை நின்று கழிக்கிறோம். இதுல சில குறை வந்துடும். கொஞ்சம் ஒரு ஜாலிக்கு உட்கார்ந்து பேசுவோம், என்னத்தையாவது பாவத்தை பேசிடுவோம். நம்ம பேசினா பாதி பேச்சு பாவமாத்தான் இருக்கும். எங்க ரெண்டு பேரும் சந்திச்சு ராத்திரி நீங்க எப்படி தொழுதீங்க, எப்படி ஓதுனீங்க, இன்னைக்கு காலையில எவ்வளவு தஸ்மீ முடிச்சிருக்கீங்க, அப்படி பேசுறவங்கள நானும் சுத்தி சுத்தி பாக்குறேன். ஒன்னும் ஒரு 3 பேர் பேசுனா லேசா போனா வேற சப்ஜெக்ட் தான் ஓடுது. ராத்திரி எவ்வளவு நேரம் தொழுதீங்க, என்ன ஓதுனீங்க, அப்படியெல்லாம் பேசுறவங்க ரொம்ப குறைஞ்சு போனாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க 2 பேர் சந்தித்து கொண்டால் எங்களுடைய இரவு தொழுகை குறித்து பேசிக்கொள்வோம், குர்ஆனை குறித்து பேசிக்கொள்வோம். நீங்க எத்தனை ஜுஸ் ஓதுனீங்க, நீங்க எப்படி ஓதுறீங்க, ராத்திரி எவ்வளவு ஓதுவீங்க, அப்படியெல்லாம். அந்த காலம் ஒரு புனிதம். நம்ம காலம் அதை தாண்டி வேற ஏதாவது பேசணும்னு பரவாயில்லை, ஏதாவது பாவத்தை பேசுற மக்கள். அப்ப நம்ம நோம்பில் குழப்பம், பலகீனம், இரவு தொழுகையிலும் குழப்பம், நிறைய பலகீனம். இதை சரி செய்வதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்த பெரிய வாய்ப்பு தான் சதகத்துல் ஃபித்ர், பெருநாள் சதகா. நோன்பு பெருநாள் சதகான்னு அதுக்கு பேர். சதகத்துல் ஃபித்ர்னா நோன்பை முடித்து விட்ட தர்மம் அப்படின்னு பேரு. அதனாலதான் அந்த சதகத்துல் ஃபித்ர்ங்கிற பெருநாள் தர்மத்தினுடைய நேரம் எப்ப வருதுன்னா, நம்ம கடைசி நோன்பு திறக்கிற போதுதான் அந்த நேரம் இருக்கிறது. அந்த நேரம் எப்போ வரும்? கடைசி நோன்பு நம்ம திறக்கிறோம் பாருங்க, பெருநாள் தக்பீர் சொல்லுவோமே, அப்பந்தான் சதகா ஃபித்ருடைய நேரம் துவங்குகிறது. நம்முடைய சாலிகள் எழுதுவாங்க. அந்த சதகா ஃபித்ர், அதுக்கு முந்தி ஒருத்தர் மௌத்தா போறார், ஒருத்தர் அஸ்ர்ல மௌத்தா ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு சதகா ஃபித்ர் இல்லைங்கிறாங்க. அவருக்கு என்ன இல்ல? சதகா ஃபித்ர் மக்ரிப்ல தான் அந்த நேரம் வருது. பெருநாளுடைய மக்ரிப்ல தான் நேரம் வருது. நம்ம அவருக்கு கொடுக்கிறோம்னா அது ஒரு பேணுதல் அடிப்படையில
ஒரு சந்தோஷத்துல கொடுக்கிறது தான். அப்ப சதக்கத்துல் ஃபித்ர் அப்படிங்கிற ஒரு சதக்கா, இதுவும் ஜக்காத்துல் ஃபித்ர் என்றும் எழுதுவாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், சதக்கா ஜக்காத்து ரெண்டையும் வார்த்தைகளில் பரிமாறுகிற பழக்கம் இருக்கிறது. இந்த சதக்காவை நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நமது நோன்பிலே உள்ள குறைகள் மறைக்கப்படும். நோன்பிலே ஏற்பட்ட தவறுகள், குற்றங்கள், 3 காரணத்தை ரசூல் சொல்றாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர் இருக்குதே, அது முத்துஹிரத்துல் லிஸ்ஸாயிம், ஒரு நோன்பாளியை சுத்தமாக்கும். நாங்க மினர் ரஃபஸ் நாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நோன்பாளிட்ட ஏற்பட்ட ஒல்லகு, வீண் பேச்சு, பாவகரமான காரியம் நடந்திருந்தால் அந்த பாவத்தையும் வீண் பேச்சையும் இந்த சதகா ஃபித்ர கொடுத்த உடனே அல்லாஹ் அந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த நோன்பை பவர்ஃபுல் நோன்பாக்கிறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அதனாலதான் சதகா ஃபித்ர் கொடுக்கிறதுக்கு வசதி உள்ளவங்க அப்படின்னு கிடையாது, பணக்காரங்கள் கொடுக்கிற சக்காத் அல்ல இது, எல்லா மக்களும் கொடுக்க வேண்டிய சக்காத். எனக்கு அன்னைக்கு போக நாளைக்கு இன்னைக்கு செலவுக்கு ரூபா இருக்குதா, நான் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கணும். இதுல கொடுக்கிறதுக்கு விதிவிலக்கெல்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவர் வாங்குற நிலையில் இருந்தாதான் அவர் கொடுக்காம இருக்க முடியும். இது ஏழை பணக்காரன் சக்காத் அல்ல, நோன்பு பிடித்த ஒவ்வொருவர்களும் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சக்காத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு விளக்க வரையில் பெருமக்கள் சொல்வாங்க, உங்கள் நோன்பு அல்லாஹ்வுடைய தர்பார்ல போய் சேருவதற்கு ஜகாத்துல் ஃபித்ரை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்து விட்டால் நோன்பு போய் கபூலாயிடும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இத பெருமக்கள் எழுதுறாங்க. அப்ப ஜகாத்துல் ஃபித்ர் எப்போ, யாரு, எவ்வளவு, யாருக்கெல்லாம் நம்ம பொறுப்பில் இருக்கிறோம். அப்ப முதல் விஷயம் ஜகாத்துல் ஃபித்ர் நோன்பை சுத்தமாக்கும். நோன்புல உள்ள குறைகளை, தவறுகளை அது மறைத்து விடுகிறது. அந்த தவறுகள் மன்னிக்கப்படுது. முத்துஹிரத்துல் லிஸ்ஸாயிம் நபியினுடைய ஹதீஸ். இரண்டாவது, மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. எல்லாமே சமம். பெருநாள் அன்னைக்கு யாரும் யாசிக்க கூடாது. அது ரசூலுடைய லட்சியம், அல்லாஹ்வின் குறிக்கோள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈமான் கொண்ட ஒவ்வொரு மனிதனும் பெருநாள் அன்னைக்கு கையேந்த கூடாது. அவன் வறுமையை கூட பெருநாள் அன்னைக்கு வறுமையில இருக்கிறோமே நினைச்சு கவலைப்படக்கூடாது. யார் வறுமையில இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஜகாத்துல் ஃபித்ரை கொண்டு சேர்த்துறணும். அதுவும் கூட காசை விட நீங்க சாப்பிடுற பொருளை தான் கொடுக்கணும்னு எழுதுறாங்க. ஏன்னா அன்னைக்கு அது அவனுக்கு ரொம்ப தேவை. இன்னைக்கு தேவை, அவனுக்குள்ள அரிசியை கொண்டு கொடுத்துருங்க. கொடுக்க வேண்டிய நேரம் எப்போங்கிறத நான் சொல்றேன். அப்ப இதை கொடுக்கிறது எல்லாரும் நோம்பாளிகள் பூரா அவங்க நோன்பு போய் அல்லாஹ் கபூல் செய்வதற்கு அது காரணம். அப்ப முதல் காரணம் நோன்பு சுத்தமாகும், நடந்த குறைகள், குற்றங்கள் மறைக்கப்படும். இரண்டாவது காரணம், மிஸ்கீன்களை எல்லோரையும் பெருநாளின் காலையில் கையேந்த விடாமல் விசாலமாக்கி வைப்பது. இன்னைக்கு நீ நிம்மதியா இருப்பார் அவர், எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சுக்கணும், இன்னைக்கு எனக்கு அரிசி கிடைச்சுக்கணும், உணவு கிடைச்சுக்கணும். அப்ப இந்த நிலைகள் எல்லாம் நீடிக்கணும், நம்ம கவனத்துல வரணும். நம்ம அடுத்த வீடு, எழுத்த வீடு, பக்கத்து வீடு, தெரிஞ்சவங்க, உறவுகள், யார் ரொம்ப தேவை உடையவங்க, அவங்களுக்கு சாப்பாடான சூழ்நிலைகள்ல கொஞ்சம் வசதி இல்லாம இருக்கிறாங்க, ரகசியமா கொண்டு கொடுத்துடணும். நாங்க அரிசியை தூக்கிட்டு போறது ராத்திரி 1 மணிக்கு தூக்கிட்டு போவோம். ராத்திரி 1 மணிக்கு அந்த வீட்டை கொண்டு போய் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறது. நைட்ல 1 மணி, யாருக்கும் தெரியாது, வெட்கப்படுவாங்க. பெருநாளுடைய நாள், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம், நம்ம மத்தவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுறோமே அப்படிங்கிற அந்த நிலை அவங்களை உறுத்தும். அதனால இத வெளிப்படுத்தக்கூடாது. ஜகாத்துல் ஃபித்ர் வாங்க, நாங்க அரிசி கொடுக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு அது ஒரு பெரிய எல்லாமே ஒரு வகையான கவர்ச்சியிலே போயிட்டு இருக்கு, ஒரு வகையான கவர்ச்சி. அதுல கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பிச்சமட்டிகள் வாங்கிட்டு போற நிலை உண்டாயிருது. அல்லாஹ்வும் ரசூலும் வச்ச நோக்கம் என்ன? இந்த ஜகாத்தை கொண்டு தௌசாத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் யாசிக்கிறவர்கள் அன்னைக்கு இருக்கக்கூடாது, எல்லாருடைய நிலையும் விசாலமாக்கி வைக்கணும். அதற்காக இந்த ஜகாத்தை மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறார். மூணாவது, அல்லாஹ் கிருபை உள்ளவன், அன்புள்ளவன். நான் சொன்னேனே, நம் மீது அன்பை தொடர வைத்துக் கொண்டே இருக்கிறான். நமக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு தௌஃபீக் செய்தான். நமக்கு ரமதானுடைய காலத்துல எவ்வளவோ கவலைப்பட்டோம், கேட்டோம், நோன்புக்கு தடை வராம, கஷ்டம் இல்லாம, சிரமம் இல்லாம அந்த நோன்பை நோற்பதற்கு அவன் அருள் புரிந்து விட்டான் அல்லவா, அதற்கு நன்றி கடனாக கொடுங்கள் நாங்க சொன்னதாரு. 3 காரணம் சொல்றாங்க.
சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கிறதுக்கு 3 காரணம். ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் நோன்பில் நடந்த குறைகள் மறைப்பதற்கும் மன்னிப்பதற்கும். 2, மிஸ்கீன்கள் முஸ்லிம்கள் தேவை உடையவர்கள் அன்றைக்கு யார்த்தையும் கையேந்தாமல் இருக்கணும், அந்த மாதிரி ஆட்களுக்கு. 3வது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்துங்க. நன்றினா என்ன? நம்ம நன்றி செலுத்திட்டோம்னா அந்த நியாமத்து தொடரும். அப்படின்னா என்ன? அடுத்த வருஷம் நோம்பிடிக்கிற நசீபு கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? அடுத்த வருஷம் நோம்பிடிக்கிற நசீபு கிடைக்கும். நிறைய நியாமத்தை நம்ம தான் இழந்தோம். அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தான், நம்ம தான் இழந்தோம். وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتي رزقها من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஒரு ஊரை உதாரணம் காட்டுகிறோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு ஊர் உதாரணம். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? கானத் ஆமினத்தன் முத்துமஇன்னா, ரொம்ப நிம்மதியா இருந்த ஊர். ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த அச்சமும் இல்லை. அப்படி அச்சம் இல்லாத நிம்மதியான ஊர். ஏத்திய ரிசுக்ஹா மின் குல்லி மக்கான், அந்த ஊருக்கு இரணமும் ரிசுக்கும் எல்லா பகுதிகளில் இருந்து வந்துட்டு இருந்துச்சு. அங்கிருந்து வந்துச்சு, இங்க இருந்து வந்துச்சு. அந்த ஊருடைய ரிசுக்கின் வழி விசாலமாக இருந்தது. எல்லா இடத்துல இருந்து ரிசுக் வந்துச்சு. அல்லாஹ் கொடுத்த இந்த நியாமத்தை அந்த மக்கள் அனுபவித்தார்களே தவிர அதற்கு நன்றி இல்லாமல் நிராகரித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வறுமையை சுவைக்க வைத்தான். இன்னும் அவர்களின் வாழ்க்கையில் அந்த நிம்மதி போய் பயம் வந்தது. இந்த ஆயத்தை நினைக்கும் போதெல்லாம் நான் நம்ம ஊரை நினைச்சு பார்ப்பேன். இந்த ஊருக்கு ரிசுக் ஒரு காலம் ஆமினா முத்துமைனா, குட்டி மக்கான்னு பேரு. நீங்க மேலப்பாளையத்தை ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தி குட்டி மக்கான்னு சொல்லுவாங்க சுத்தி உள்ளவங்க எல்லாம். ஏன்னா அங்க ஆபீஸுகள் நிறைஞ்சிருப்பாங்க, ஆண்களில் பெண்களில் ஆபீஸுகள் நிறைய இருப்பாங்க. இந்த ஊருடைய ரிசுக்கு எப்படின்னா, பர்மா, ரெங்கோன், நீங்க பாத்தீங்கன்னா சிலோன், அன்றைக்கு உள்ளவங்க பூரா படிச்சுனா இல்ல, படிப்பறிவு குறைவு, ஆனா அங்க போய் சம்பாதிப்பாங்க. சிலோன்ல இருந்து இந்த ஊருக்கு ரிசுக், ரெங்கோன்ல இருந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த ஊர் பர்மாலாம் ஒரு காலம் கொடிகட்டி பறந்த ஊர். இந்த ஊர் பர்மாக்காரங்க மாதிரியே ட்ரெஸ் உடுத்துறவங்க எல்லாம் இருந்தாங்க. அல்லாஹ் அப்படி கொடுத்தான் இங்கே. அப்ப படிச்சுக்கிட்டுலாம் போகல, யாருமே ஒழுங்கான படிப்பு இல்ல, படிப்பே இல்லை ஒழுங்காக. நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் படிச்சதுனாலதான் இன்னைக்கு ஊர் முன்னேறிட்டு. என்ன முன்னேறிச்சுன்னு எனக்கு தெரியல. படிப்பே இல்லாம எங்க அக்கா, எங்க வாப்பா, எங்க வாப்பாட வாப்பா, அவங்க வாப்பா, அவங்க எல்லாம் உலகத்துல அற்புதமான வருமானம், ஆனா ஹலாலான வருமானம். 10 பைசா இன்னொருத்தனை ஏமாத்தி கொண்டு மாட்டாங்க. ஒரு கடையில போய் ஜாமா வாங்குறாங்க, ஒரு 10 பைசா கூட கொடுத்துட்டான்னா திரும்ப வீட்டுல இருந்து திரும்ப போய் அந்த கடையில போய் எப்ப 10 பைசா கணக்குல கூட வந்துட்டு அப்படின்னு கொடுத்துட்டு வந்த சீலேவிகள், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க நம்மெல்லாம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை நசீபாக்கட்டும். இன்னைக்கு 10 பைசா கூட, 10 ரூபா இல்ல, ஒரு 10 ரூபா கூட வந்துட்டுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபை உள்ளவன். அவன் இருந்து வாங்கி நம்மள்ட்ட தந்துட்டானே. எடுக்க மாட்டாங்க. மக்கான், எல்லா பகுதியிலிருந்து ரிசுக் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு அந்த மக்கள் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் என்ன, நியாமத்தை மறுத்துட்டாங்க, நன்றி இல்லை. நிறைய அனுபவிச்சாங்க. அப்பமெல்லாம் பள்ளிவாசல்ல ஒரு 10 பேர் நிப்பாங்க, 5 பேர் நிப்பாங்க. தொழுகைக்கு ஆள் இருக்காது. வருமானம் வரக்கத்தா வந்துச்சு. ரெண்டோனு, பர்மா, சிலோனு அப்படியெல்லாம் அவங்க சம்பாதிச்ச சம்பாத்தியம்லாம் அப்படி இப்படி இல்ல. கீழே நம்ம ஊர்கள்ல நிறைய வீடுகள்ல மண் தான் போட்டிருப்பாங்க, மண் தர. எங்க வாப்பா அம்மா, இப்ப வாப்பாட அம்மாட்ட கேட்டேன், இந்த மண் தர எதுக்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டேன். குருமன் போட்டு மொழுவாங்க மொழுது நேரத்துல, கல்லு கூட எடுக்க மாட்டாங்க, மண்ணு. அந்த மண் தர எதுக்குன்னு கேட்டேன். அதெல்லாம் உனக்கு புரியாதுன்னா, என்ன வாப்பமா புரியாதுங்கிறீங்களே, என்னன்னு சொல்லுங்க. உங்க பெத்தாப்ப வெளிநாட்டுல இருந்து அப்ப கொண்டு வருவாங்கல்ல, வந்த உடனே இதை தோண்டி கீழே வச்சிருவோம்பா. வந்த உடனே அது ஒரு பெட்டியில வச்சு கீழே வச்சிருவோம், தேவை வரும்போது எடுப்போம். அப்பமெல்லாம் அந்த பெட்டி, பேங்கு, அது இது அப்படியெல்லாம் இல்ல. இந்த மண் தர, மண்ணுக்கு கீழே வைக்கிறது, வச்சு அது அந்த புதையல் ஒரு காலத்துல வச்சாங்கிறாங்களே, அப்படி வைக்கிறது, தேவை வரும்போது எடுத்துக்கிறது. அப்படி வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை.
ஆனா அந்த சீரடிகள்கிட்ட தொழுகை, இபாதத்து, வணக்கம், அல்லாவுக்கு நன்றி சொல்ற தன்மை அதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. அல்லாஹ் அதுக்கு பதிலா சொன்னா 2 கொடுத்தோம் 2ஐயும் எடுத்தோங்கிறான். 2 கொடுத்தோம் 2 எடுத்தோம். என்ன கொடுத்தோம்? நிம்மதியை கொடுத்தோம், பயமில்லாத வாழ்க்கையை கொடுத்தோம், செழிப்பான பொருளாதாரத்தை கொடுத்தோம். அந்த ஊர் மக்காண்டு பேர் வாங்குச்சு, பரக்கத்தான வருமானம் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த 2ஐயும் எடுத்தோம். அவர்கள் நிராகரித்து நன்றி கெட்டு போனதால் என்ன பயத்தை கொடுத்தோம், வறுமையை கொடுத்தோம். அதுக்கு பின்னால் உள்ள காலம் ரொம்ப வறுமை. ரேஷன் கடையில மணிக்கணக்கில் கியூல நின்றவங்க இங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவ்வளவு வறுமை வந்துச்சு. படியரிசி 8 ரூபாய்க்கு வித்த காலத்தை பத்தி நினைச்சு பார்த்தாங்கன்னா கண்ணீர் தான் சொந்தம். அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னால ரேஷன்ல நிக்கணும், கியூல நிக்கணும், வந்த சாப்பாடு மாலையில் ஆக்கணும், பகல்ல நிறைய பேர் வீட்டுல உணவு இருக்காது. இந்த பெண்கள் கை வருமானம் வந்துதான் குடும்பத்தை கழிக்கணும். அந்த வருமானத்தை சாயந்தரம் கொண்டு வருவாங்க, அது வந்த பின்னால சாப்பாடு. அப்படிப்பட்ட வறுமை வந்தது. இன்னைக்கு பயம் வந்திருக்கிற மேலப்பாளையமா அப்படிங்க, எங்கேயாவது பண்ண உனக்கு எந்த மேலப்பாளையமா பாய் பார்த்து பாய், என்னடா செய்யறோம்? அப்பாவிகள், ஒன்னும் தெரியாத மக்கள் நாங்க, பாவம். இன்னைக்கும் அப்பாவிதான், இன்னைக்கும் அப்பாவிதான். ஆனா பேர் வேற மாதிரியா போச்சு. மக்காங்கிற பேரு மாறி, அதுக்கெல்லாம் நாம நன்றி இல்லாமல் நடந்தது காரணமாகவோ என்று நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஃபாதாக அல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப், ஃபாதாக அல்லாஹ் லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப். அவர்களுக்கு பசி வறுமையை சுவைக்க வைத்தோம், பயத்தை சுவைக்க வைத்தோம். அவ்வளவு நம்ம வாப்பால பயமே இல்லாம வாழ்வாங்க, எந்த பயமும் இல்லை. அது சொல்லுவாங்கல்ல, கள்ளங்கபடம் இல்லாத வாழ்க்கை, கள்ளங்கபடம் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு பயந்து பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியாமத்துகளுக்கு நன்றி உடையவர்களாக நாம் இருந்தால் அந்த நியாமத்தை தொடர செய்வான். அல்லாமா இப்னு ரவாது மக்கமா நகரத்துல ஒரு பெரிய மலை வந்துச்சு. அந்த மலை வேஞ்சி மக்காவுல உள்ள பல வீடுகள் இடிந்து போச்சு. சுஃபியான் இப்னு உயைனா சொல்றாங்க, மக்காவுல பல வீடு இடிஞ்சு போச்சு, கட்டிடங்கள் எல்லாம் அந்த மலையில ரொம்ப நஷ்டப்பட்டு போச்சு. அந்த நேரத்துல அல்லாமா இப்னு ரவாத் அவங்க வீட்டை பாக்குறாங்க, அவங்க வீடு பாதுகாப்பா இருந்துச்சு. உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க, சுக்ரியா செய்தாங்க. அடிமை பெண்ணை கூப்பிட்டாங்க, எம்மா அங்க வா, அல்லாஹ்வுக்காக உன்னை உரிமை விட்டுட்டேன்னாங்க. அந்த அம்மா கேட்டுச்சு, என் மேல பிரியமா இருப்பீங்களே, என்ன உங்க அடிமையா வச்சுக்கிறத சந்தோஷப்பட்டீங்களே, உரிமைங்கிறது பாக்கியம் தான், ஆனா உங்ககிட்ட இருந்து உரிமையாங்கிறதுக்கு எனக்கு மனசு வரல, நீங்க அப்படி நடப்பீங்க. இல்லம்மா நீ உரிமை, காரணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு சோதனையிலும் என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் அல்லவா, அதற்கு நன்றியாக உன்னை உரிமை விட்டேன். இந்த சோதனை ஊரு தழுவிய அளவில் நடந்திருக்குது. பல வீடுகள் இடிபாடுகளுக்கு இடையே போயிருக்குது. நம்ம வீட்டை பாதுகாத்து வச்சிருக்கிறான் அல்லாஹ், நம்ம மனைவி மக்களை பாதுகாத்து வச்சிருக்கிறான் அல்லாஹ், அதற்கு நன்றி. இந்த அடிமையை நான் உரிமை விடுகிறேன், அடுத்தடுத்து எந்த சோதனையும் இந்த வீட்டுக்கு நம்ம வராது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நன்றிங்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி சொல்கிற நிலைங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. மனுஷனுக்கு மனுஷனே நன்றி செலுத்துறது இல்லை. மனுஷன் மல்லம் யஷ்குரின்னாஸ லம் யஷ்குரில்லா, மனிதனுக்கு நன்றி செலுத்தலன்னா நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவனா ஆக மாட்ட. நம்மளை தூக்கி வச்சவங்களை மறக்கலாமா, நம்மளுக்கு உபகாரம் செய்தவங்களை மறக்கலாமா, நம்முடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்தவங்களை மறக்கலாமா, நம்ம மேல போறதுக்கு உயர்வுக்கு காரணமா இருந்தவங்களை மறக்கலாமா. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. கஷ்டப்பட்டு உருவாக்கி ஆளாக்கி படிக்க வச்சு மேல கொண்டு வந்த பின்னால அவர் இவரை மாத்தி பேசுறார். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நீங்க என்னதான் செய்தீங்க, எனக்கு உங்க வருமானம் என்ன, எனக்கு நான் என்னுடைய வளர்ச்சியில உங்களுடைய வருமானம் என்ன பங்களிப்பு செய்துச்சு. எனக்கு ஒரு தகப்பனார் சொல்றார், என் பையன் கேட்கிறான், உங்க வருமானத்தால எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன செய்துட்டீங்கன்னு கேட்கிறான். அதுல அவனை படிக்க வச்சேன், அன்னைக்கு படிக்க வச்சேன், சிலேட்டு வாங்க காசு இல்ல, அப்ப கஷ்டப்பட்டு சிலேட்டு வாங்கி கொடுத்து படிக்க வச்சேன், புக்கு வாங்க காசு இல்ல, புக்கு வாங்கி கொடுத்து படிக்க வச்சேன். அவர் சொல்றார், அன்னைக்கு அதுதான் பெரிய தொகை, சிலேட்டு வாங்குறது அன்னைக்கு பெரிய வேலை, படிக்க வச்சேன். அப்புறம் அவனுக்கு நான் கஷ்டப்பட்டு ட்ரெஸ் கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன். இப்ப அவன் சொல்றான், எனக்கு என்ன பண்ணிட்டீங்க நீங்க, எதுக்கு எடுத்தாலும் அத்தா அத்தா பாப்பாவுக்கு உனக்குலாம் பாப்பா உன்னை உருவாக்குனார், ஆளாக்குனார், என்ன ஆளாக்கிட்டீங்க அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு, என்ன ஆளாக்குனீங்கிறான். எதுக்கு எடுத்தாலும் சொல்றாரு, என்ன நான் உன்னை ஆளாக்குனேன், என்ன ஆளாக்குனீங்க, எல்லாத்தையும் மாதிரி நானும் வளர்ந்தேன், மரம் சொல்லிச்சான், எல்லா மருந்தும் மறந்துமா நானும் வளர்ந்தேன், எல்லா மரம் வளர்ந்த மாதிரி நானும் வளர்ந்தேன்.
ஒரு மரம் வளர்வதில் கூட 1000 பேர் தியாகம் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். நான் உருவானேன் என்றால் என் உருவாக்கத்தில் பல பேர் தியாகம் இருக்கிறது. அந்த தியாகத்திற்கெல்லாம், தியாகம் செய்தவர்களுக்கெல்லாம் நான் நன்றியோடு இருக்க வேண்டுமா இல்லையா? ரொம்பலாம் வேண்டாம். நம்ம அத்தா அம்மா ஒண்ணுமே செய்யல வைங்கள, என் புள்ள நல்லா இருக்குன்னு கேட்டாங்க பாருங்க, இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற. நம்ம வாப்பா அம்மா என் புள்ள நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த தியாகத்துக்கு என்ன சொல்ல போகிறாய்? நீ நல்லா இருக்கிறாய் இன்றைக்கு, அவங்க துவா. அதனால நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லம் யஷ்குரின்னா ஸல்லம் யஷ்குரில்லா, மனிதன் செய்த உபகாரத்தை மறப்பவன், மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன், அவன் அல்லாஹ்வுக்குலாம் நன்றி செலுத்த மாட்டான். மனுஷனுக்கே நீ நன்றி சொல்லலையேப்பா, நீ எங்க அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல போற அப்படின்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்றி என்பது நம்ம வாழ்க்கையாக வேண்டும். நம்ம யாருக்காவது உபகாரம் செய்தா அன்னைக்கே மறந்துடணும். மற்றவங்க நமக்கு செய்த உபகாரத்தை என்னைக்கும் மறக்க கூடாது. இதுதான் அடிப்படை ஃபார்முலா. இன்னைக்கு நம்ம மாத்தி தான் வச்சிருக்கோம். நம்ம செய்த உபகாரம் ஞாபகம் வச்சுட்டே இருக்கோம். அவனை பாரு எப்படி எல்லாம் செய்த, எப்படி நடக்கிறான் பாரு, நீ செய்த மறந்துடணுங்கிறாங்க. நீ செய்த உபகாரத்தை அன்னைக்கே மறந்துடணும். வாங்கினவரு ஹயாத் வரைக்கும் மறக்க கூடாது, அவரு ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். என் உஸ்தாது பெருந்தகை அல்லாமா ஷம்சுல் ஹுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஏதாவது திடீர்னு புதுசா ஒரு வாட்ச் போடுவாங்க, அதற்கு புதுசா ஒரு வாட்ச். இன்னைக்கு இந்த வாட்சை பார்த்து நாங்க எல்லாரும் பார்ப்போம், என்ன பாக்குறப்பா வாட்ச் புதுசா இருக்குன்னு பாக்குறியா? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறேன், இந்த வாட்ச் அந்த கல்யாண வீட்டுக்காரன் தான் தந்தான், அவன் பார்க்கும்போது அந்த ஞாபகத்தை அவன்கிட்ட காட்டணும்பா. யாரு தந்தாங்களோ அவங்களுக்கு முன்னால. ஒரு 3 நாளைக்கு முந்தைய என்ன ஒருத்தர் நண்பர் சந்திக்க வந்தார் வெளியூர்ல இருந்து. நான் யதார்த்தமா நான் ஒரு ஜுப்பா போட்டிருந்தேன். அந்த ஜுப்பா பார்த்தாலே தெரியும், அந்த ஜுப்பா அது ஒரு அடையாளம். அவர் வந்த உடனே சந்தோஷப்பட்டார், முசாபா செய்தார். அதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது, நான் வர்றேன் அல்ஹம்துலில்லாஹ், தாங்க இந்த ஜுப்பா போட்டிருக்கப்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னா அந்த ஜுப்பா அவர் கொடுத்த ஜுப்பா, அது தெய்வீக, அன்னைக்கு யதார்த்தமா அமைஞ்சிச்சு. அவர் வர்ற நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் வந்தாரு நான் போட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் அந்த ஜுப்பா தேடிக்கிட்டே தான் இருக்கேன், அதற்கு கிடைக்கல. இப்ப வேற மாடல் கம்பெனி வந்துட்டு அதான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம நண்பர் காயல்பட்டதுக்காரு, வேற கம்பெனி, இதை போட்டு பாருங்க. நான் சொன்னேன், இனிமேலாம் அதெல்லாம் போய் தேட வேண்டாம், நீங்க இப்ப பாத்துட்டீங்கல்ல அல்ஹம்துலில்லாஹ். நான் எதுக்கு சொல்றேன், நிஅமத்து என்பதை கொடுத்தவங்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி காட்டணும்னு சொன்னாங்க. என்னோட உஸ்தாது பெருந்தகை அல்லாமா ஷம்சுல் ஹுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவங்க கபரை பிரகாசமாக்குவானாக. இன்னைக்கு அவர் பார்த்துட்டு சந்தோஷப்படுறார், இந்த ஜுப்பா நீங்க போட்டிருக்கிறீங்களே. அதான் ரசூல் சொன்னாங்க, உனக்கு உபகாரம் செய்தவங்கள்ட்ட நன்றியோடு நடப்பாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. இவன் நன்றி இல்லாம போனா பரவாயில்ல, எதிரியா மாறிடலாம். உபகாரம் செய்தவங்களுக்கு எதிரியாக மாறக்கூடியவர்களை எல்லாம் பார்க்கிறோம். அப்போ நியாமத்தை தக்க வைப்பதற்கு சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி பணம் பட்டவர்களாக நீங்கள் இருங்கள் என்கிறார்கள். இப்போ நோன்புக்கான ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க சொல்கிற என் பெருமான் 3 காரணத்தை சொல்றாங்க. அந்த 3 காரணங்களில் 3வது பிரதான காரணம், அல்லாஹ் உனக்கு நோன்பு வைப்பதற்கான வாய்ப்பை தந்தான். நான் வச்சுட்டேன், எனக்கெல்லாம் எப்போ நல்ல பழக்கம், என் உடம்பெல்லாம் தாங்கிக்கிடும், எந்த வேலையும் தாங்கிக்கிடும் அப்படிலாம் பேசக்கூடாது. 25 வயசு பையன் பிடிக்காம படுத்து கிடக்கான், அந்த வெயில் பிடிக்காம படுத்து இருக்கிறான். அவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சு, அந்த காய்ச்சல்ல எழுந்திருக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறான். அல்லாஹ் நினைச்சா லேசாதான், அந்த அசைவுல நம்முடைய எல்லா அமலும் போயிடும். அவன் கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த வருஷம் என்னுடைய நோன்பை நான் முறையாக பிடிப்பதற்கு சக்தியை கொடுத்தான், ஆரோக்கியத்தை கொடுத்தான். அதற்கு நன்றி சதகத்துல் ஃபித்ர். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. சதகா ஃபித்ருடைய நேரம் எப்போம்னா மக்ரிப்ல வரும். என்னைக்கு மக்ரிப்ல? நம்ம நோன்பு திறக்கிற கடைசி நாளுடைய மக்ரிப். அதனுடைய முடிவு எப்போ? பெருநாள் தொழுகை ஸ்டார்ட் ஆகும்போது முடிஞ்சது. பெருநாள் தொழுகைக்கு முன்பு கொடுக்கிற சிறப்பான நேரம் எது? பைனல் ஃபஜ்ரி வல் ஈத். சுபுஹ் தொழுகைக்கும் பெருநாள் தொழுகைக்கும் மத்தியில் உள்ள நேரத்தில் கொடுப்பது சிறப்பு. ஞாபகம் வச்சுக்கணும். ஷரியத்து என்னங்கிறத விளக்கிறோம், அதுக்கு பின்னால மற்ற விஷயங்கள். நேரம் துவக்கம் மக்ரிப், பெருநாளின் மக்ரிப், பெருநாள் தக்பீர் கேட்டுட்டோம்னா சதகா ஃபித்ருடைய நேரம் துவங்கிட்டு,
ஏன்? நான் முடிச்ச நோன்புக்கு பரிகாரம் அது. என்னுடைய நோன்பை பூரா முடிச்சிட்டேன், அதை கொடுத்துட்டோம்னா நோன்பு கிளியர் ஆயிடும். நோன்புல ரூட்டு கிளியர். ஏதோ தப்பு பண்ணுனேன், ஏதோ குறை பேசி இருக்கிறேன், ஏதோ முன்ன பின் ஆயிருக்குது, ஒரு நாள் சகர் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, இப்படி எல்லாம் நடந்திருக்கும். அத்தனையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சு நோன்பை சுத்தமாக்கி ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்யட்டும். அப்ப மக்ரிப்ல துவைக்கிறோம், சுபுகுல கொடுக்கணும். சுபு தொழுதுட்டு, சுபுவுக்கும் பெருநாள் தொழுகைக்கு மத்தியில் உள்ள நேரம் சிறப்பான நேரம். சாபாக்கள் பாத்தீங்கன்னா பெருமானாரோட சுபுக முடிச்சிட்டு காலையில எழுந்திருச்சு அந்த உணவுகளை தூக்கிட்டு ஓடுவாங்களாம். உணவுகளை தூக்கிட்டு போவாங்க, தானியங்கள், கோதுமைகள், அதை தூக்கிட்டு ஓடுவாங்க. அந்த வீடு இந்த வீடு எங்க எல்லாம் தேவையுடையவங்க இருக்கிறாங்களோ அவங்க வீடுகளை தேடி அதிகாலையில் ஓடுவார்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்பு என்று வரலாறு பதிவு செய்கிறார். சாபாக்கள் தூக்கிட்டு போவாங்க. அதுல வெக்கம்லாம் இல்ல, கொடுக்க வேண்டிய கடமையான பொருள் அது. இப்போ ஒரு நாள் 2 நாளைக்கு முன்பும் அதை கொடுத்தாலும் நிறைவேறும். பெருமக்கள் எழுதி வச்சிருக்கிறான். சில பேர் முன்னி கொடுத்திருக்காங்க, யௌமுன் அவ் யௌமைன், ஒரு நாள் 2 நாளைக்கு முந்தி. இன்னைக்கு 28 ஆகி போச்சு, அப்ப 27 28, இந்த ஒரு நாள் 2 நாளைக்கு முன்பு அதை கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டோம்னாலும் பிரச்சனை இல்லை, அது நிறைவேறிடும். சிறப்புக்குரிய நேரம் தான் மக்ரிப், துவங்குற நேரம் மக்ரிப். அதை யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? இன்னும் சில பேர் எழுதுறாங்க, ரமதானுடைய பிறை 1 கொடுக்கலாமா? பரவாயில்லை, கொடுத்தா பரவாயில்லை, அதை ஏத்துக்கிடுவான் அல்லாஹ். ஆனா சிறப்பு கொஞ்சம் பிந்தி கொடுக்கிறது. ஏன்னா நோன்புக்கு பரிகாரம் பாத்தீங்களா, கொஞ்சம் லேட்டானா நல்லது. 1 கொடுக்க தப்பு இல்லை. சாபாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மக்ரிபில் இருந்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் அனுமதித்தார்கள், ஒரு நாள் 2 நாளைக்கு முந்தி நீ கொடுப்பதை ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் 2 நாளைக்கு முன்பும் அதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். பெரும்பாலும் உணவை தான் கொடுக்கணும். நம்ம நாட்டுல அரிசி கொடுக்கதான் சிறப்பு. அதை காசா மாத்தி கொடுக்கலாமா? காசா மாத்தி கொடுக்கலாமா? நிறைய பேர் இன்னைக்கு காசா தந்துருங்கிறாங்க. துட்டை கொடுத்துருங்களேன், அரிசியை போட்டு எதுக்கு தூக்கிட்டு இருக்கிறீங்க, எங்க வீட்டுல அரிசியா இல்லைங்கிறாங்க. இப்ப அதுதான் பெரிய கேள்வி. அரிசி இல்லாத வீட்டுக்கு தான் நம்ம கொடுக்கணும். அவரு எதை கேட்கிறாரு? எங்க வீட்டுல அரிசியா இல்லைங்கிறாரு. அரிசி இல்லாத வீட்டை பார்த்து கொடுக்கணும். இன்னைக்கு அதுக்கெல்லாம் நமக்கு எங்க அவகாசம்? கொடுக்கறதே நிப்பாட்டிடுவாரு. நீ அப்படி கூட தேடி பாருன்னா. ஆனா அப்படி கூட இருக்குதா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இருக்குது. இருக்கிறது இருக்குது. நிறைய தேவை உடையவங்க தன் தேவையை காட்டுறது இல்லை, வெளிப்படுத்துறது இல்லை. அப்படி இப்படி காதுக்கு செய்தி வந்துச்சு, அந்த பக்கமா கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை தேடி எடுத்துக்கொண்டு கொடுக்கிறது பாக்கியம். இல்லை என்றால் நம்முடைய சொந்த பந்தங்களில் யாரு சிரமப்படுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்தோம். ஜக்காத்து 5 பேருக்கு கொடுக்க கூடாது. ஜக்காத்து 5 தரப்பு மக்களுக்கு கொடுக்க கூடாது. கொடுத்தா கூடாது. அது முதல்ல அகல பைத் ரசூலில்லாஹ், இது ஜக்காத்தை சொல்றேன், கடமையான ஜக்காத். ஜக்காத்தை மாலியா, பணம் சார்ந்த ஜக்காத். இது சதக்கத்துல் ஃபித்ர் பணம் சார்ந்த ஜக்காத் அல்ல, இது உடல் சார்ந்தது. என்னுடைய உடம்புல, என்னுடைய வாழ்வில ஏற்பட்ட குறை குற்றங்களை மறைப்பதற்கும் மன்னிப்பதற்கும் உள்ள ஜக்காத் இது. நோன்பு திறக்கிற அந்த ஜக்காத். இப்போ நான் சொன்னேன், சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலம் தொட்டு ஒரு செய்தி ரொம்ப கவனத்தில். 5 பேருக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது. அதுல முதல் கூட்டம் அகல பைத் ரசூலில்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். ஹாஷிம் கூட்டம் இன்னைக்கு இருக்கிறாங்க, ரசூலுடைய கூட்டம், பெருமானாரின் குடும்பம். அந்த குடும்பத்திற்கு ஜக்காத்தை கொடுக்கிறது அனுமதி இல்லை. அவங்க வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது ஜாயிஸ் படாது. ஜக்காத்துங்கிறது அது மனிதர்களின் கழிவுகளும் மனிதர்களினுடைய அந்த பணத்தினுடைய அழகை உண்டாக்குவதற்காக ஏற்படுத்த அது ஒரு வகையில கழிவு பொருள். ஜக்காத்து பணம் நம்ம கொடுக்காம வச்சிருந்தோம்னா நம்ம நல்ல பணமும் கெட்டு போயிடுங்கிறாங்க இல்லையா? கழிவை கொண்டு போய் உலகத்திலேயே சிறந்த மனிதர்களான நபியின் குடும்பத்துக்கு கொடுக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ். நபியின் குடும்பம் எவ்வளவு சிறப்பானவங்க. ஜக்காத்துங்கிறது உன் சொத்தினுடைய கழிவு, அது அவங்களுக்கு கொடுக்க கூடாது. 2வது, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது. உங்க உம்மா கொடுக்கலாமா? கூடாது. உங்க வாப்பாக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? கூடாது. இல்ல அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்பட்டா உன் சொந்த காசுல கொடு. அவங்க கஷ்டப்படுறாங்க, நீ ஜக்காத்து கொடுக்கிற இடத்துல இருக்கிற, அப்ப நீ எதை கொடுக்கணும்? உன்னுடைய சொந்த பணத்துல கொடு. ஜக்காத் இல்லாத பணத்தை கொடு. ஜக்காத் உம்மா கொடுக்கலாமா? இன்னும் சொன்னால் வாலிதா, உன் பெற்றோர்கள் என்பதில் உங்க உம்மாவுடைய, உங்க வாப்பாவுடைய உம்மா, உங்க வாப்பாவுடைய வாப்பா, பாட்டனார் பாட்டி, அவங்களுக்கும் கொடுக்க கூடாது.
பாப்பாட அம்மா, பாப்பாட வாப்பா, அவங்களுக்கு கூட ஜக்காத்து கொடுக்க கூடாது. அவங்க தேவையுடையவங்களா இருக்கிறாங்க, உன் கையில இருந்து கொடு, வருமானத்துல கொடு. அவங்க ஜக்காத்தை சாப்பிடுறது, ஓம் காசுல இருந்து ஜக்காத்தை சாப்பிடுறது அவங்களுக்கு அனுமதி இல்லை. ரொம்ப வருத்தம். அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டுச்சு, ஹஜ்ரத் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ஜக்காத்தை வாங்கிடலாமா அப்படின்னு. ஆனா வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, செழிப்பா இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு 10-12 வீடு கிடக்குது, வசதியா இருக்கிறார், பல வகை வருமானம். ஆனா எனக்கு பாவம் பட்னி கிடக்கிறேன். செலவுக்கு தந்தே பல வருஷமாச்சு. கொஞ்சம் யோசிக்கணும். நீ சம்பாதிக்கிற எதுக்குன்னு கேட்கிறேன். உன் பொஞ்சாரி பட்னி கிடக்குது, நீ என்ன சம்பாதிக்கிற, நீ என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கிற? மனைவிக்கு கொடுக்கிறதுக்கு யோசிச்சேன்னா எதுக்கு கல்யாணம் முடிக்கிற? மனைவிக்கு கொடுக்க முடிந்தால் தான் திருமணம். மனைவிக்கு கொடுப்பது ஹக்கு, கடமை. கொடுமை இல்லையா? கொடுமை இல்ல. அந்த அம்மா ஜக்காத்து வாங்குறதுக்கான வழியை தேடுது. நான் ஜக்காத்து வாங்கலாமா, யாருக்கும் தெரியாம வாங்கிடலாம் நினைக்கிறேன். என்ன சாப்பிட, குடிக்க, உடுத்த ஒண்ணும் இல்ல ஹஜ்ரத், வசதி வாய்ப்போ அப்படின்னா எதுவுமே. அப்ப நான் குடும்பம் கஷ்டப்படுது நினைச்சா, வீட்டுல நல்லா இருக்காங்க, செழிப்பா இருக்காங்க, பரக்கத்தா இருக்கிறாங்க, நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? எத்தனையோ பெண்கள் கணவன் வீட்டில் கிடந்து நொந்து நூலாய் உடைந்து சில கஷ்டங்களை வெளியே சொல்வதற்கு கூட யோசித்து போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் யாரையும் கேட்கவில்லை, திருமணம் கரம் பிடித்த மாப்பிள்ளைமார்களை கேட்கிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். செலவுக்கு காசு கொடுக்கிறதுக்கு எங்க உம்மா சம்மதிக்க மாட்டாங்க, எங்க வாப்பா சம்மதிக்க மாட்டாங்க. உங்க வாப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும், அதுதான் ஷரியத். உங்க அத்தாட்ட கேட்க கூடாது, உங்க அம்மாட்ட கேட்க கூடாது. உன் மனைவிக்கு நீ கொடுப்பதை கடமை என்கிறான் அல்லாஹ். அத்தா அம்மாவுக்கு கொடுப்பது மனைவிக்கு தெரியாம கொடு, மனைவிக்கு கொடுக்கிறது அத்தா அம்மாவுக்கு தெரியாம கொடு. ஏன்? கடமை. இவர்களும் ஒரு கண், அவங்களும் ஒரு கண். அவங்க சொல்ல கேட்டு இவங்களை கைவிடுறது, இவங்க சொல்ல கேட்டு அவங்களை கைவிடுறது. அந்த அம்மா ஜக்காத்து பரவாயில்லமான்னு, பரவாயில்ல வாங்கிங்க. இப்போ ரமதான்ல ரீசனா நடந்தது, ரொம்ப உடைஞ்சு போன அதை செய்தி கேட்டுட்டு, பரவாயில்லம்மா வாங்கிங்க. எவ்வளவு வேதனை, கஷ்டப்பட்டா பரவாயில்ல. பல வீடுகளுக்கு சொந்தக்காரர், எப்படி மனசு வருகிறார். கைபிடித்து கரம் பிடித்து வாழ்க்கை கொடுத்த ஒரு பெண்ணை சும்மா வெறுமனே இல்ல, கல்யாணம் முடிச்சு பிள்ளைங்குச்சி எல்லாம் இருக்குது, இப்படி நிற்கதியா விடுவதற்கு யார் சொல்லை கேட்டு இது நடக்கிறது? யார் சொல்லை கேட்டும் மனைவியை கைவிடுவீர்களேயானால் அல்லாஹ்வின் பார்வையில் நீங்கள் குற்றவாளிகள். மார்க்கம் உங்களை கடுமையாக எச்சரிக்கும். அப்ப நாம் ஜக்காத்தை கொடுப்பதற்கு 5 பேருக்கு கொடுக்க கூடாது. ஒன்னு எம் பெருமானின் குடும்பம், கழிவுகள் இது, அவர்கள் சாப்பிடக்கூடாது. 2வது உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை. 3வது உன் மனைவி. உன் மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அவ தேவையுடையவளா இருக்கிறாளே, தேவையுடையவளா இருந்தா உன் காசை கொடு, நீ சம்பாதித்ததிலிருந்து கொடு, மூலதனத்திலிருந்து கொடு. ஜக்காத்தை கொடுப்பதற்கு அவளல்ல வாங்கும் தகுதி. ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வசதி உள்ள மாப்பிள்ளைக்கு கல்யாணம் அளிக்கப்பட்ட அந்த பெண்மணி உங்ககிட்ட ஜக்காத்தை வாங்குறதுக்கு அமளிக்கப்பட்டால் உன்னிடத்தில் அவள் ஜக்காத்தை வாங்குவது குற்றம், நீ கொடுப்பதும் தவறு. ஜக்காத்து பொஞ்சாரிக்கு கொடுக்க கூடாது. அப்ப அவளுக்கு தேவை உன் சொந்த காசில் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீ செய்வானாக. அப்ப என்ன பாக்குறாருன்னா, ஜக்காத்து ஒரு மாதிரியா, ஜக்காத்து பண்ண ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுக்கணும் இருக்கு இல்லையா, பொஞ்சாரியை சொல்ற, இந்த முசீபத்து துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, இந்த புடி துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, இந்த புடி கூடாது. அத்தா அம்மா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து விடு, ஜக்காத்து பணத்துல அனுமதியே இல்லை. உன்னை உருவாக்குனவங்களுக்கு கழிவை கொடுக்கிறியா நீ? உன்னை வார்த்தெடுத்தவர்களுக்கு நஜீஸ் அது, மிச்சம் அது, உன் பொருளில் இருந்து தூரப்படுத்த வேண்டிய பொருள். 1 லட்சத்துல 2500 ரூபாய் நம்ம பணமே இல்லைங்கிறான் அல்லாஹ். 1 லட்சம் கையில இருக்கா, 2500 உன் பணம் அல்ல, அது கழிவு. அது கஷ்டப்பட்டவர்கள் சாப்பிடணும். கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறத நீ சேர்த்தால் நீ அபகரித்த குற்றவாளி.
அவங்களுக்கு போக வேண்டியதை தடுத்த குற்றவாளி. அதை எப்படி உன் பொஞ்சாரி கொடுக்கலாம்? அப்ப மனைவி அவள் பெறக்கூடாது. ரசூலுடைய குடும்பம் ஒண்ணு, இரண்டாவது அத்தா, மூணாவது அம்மா, நாலாவது உன் மனைவி. அந்த அத்தா அம்மாவை தனியா பிரிச்சிடுறாங்க. அஞ்சாவது அவுலாது, நீ பெற்றெடுத்த பிள்ளைகள். உன் பிள்ளைக்கு சக்காத்து கொடுக்க கூடாது. உன் மகன் கஷ்டப்படுறான், ஜக்காத்து கூடாது. உன் மகள் கஷ்டப்படுறா, ஜக்காத்து கூடாது. என் மக கஷ்டப்படுறா, என் ஜக்காத்துல கொடுக்கட்டுமா? உன் ஜக்காத்திலேயே உன் மகளுக்கு கொடுக்கிற, ஜக்காத்து கொடுக்கிற வசதி பெற்ற நீ உன் சொந்த காசை கொடுக்கணுமா இல்லையா? உன் மகன் அல்லவா? அப்ப நீ பெற்ற ஆண் மகனுக்கும் பெண் மகளுக்கும் ஜக்காத்து பணத்திலிருந்து கொடுப்பதை மார்க்கம் அனுமதிக்காது. அடுத்து சில செய்திகள் இருக்கு. பணக்காரர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது. அவங்க வசதியா இருக்காங்க, டாப்ல இருக்கிறாங்க, அவங்க ஜக்காத்து கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. நீங்க கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. நீங்க நிறைய பேர் எதை கொடுத்தாலும் வாங்க தயாரா இருக்கான். போடு, எதா இருந்தாலும் போடு. என்ன போடு? நீ கொடுக்கிற இடத்துல இருக்கிய முசீபத்து, நீ கொடுக்கிற இடத்துல இருக்கிறியே, ஜக்காத்து வாங்க கூடாது. நான் நிறைய பேர்ட்ட சொல்றது, அதற்கு உங்களுக்கு கொஞ்சம் அன்பளிப்பு அனுப்புறேன். அது என்ன பணம்? ஜக்காத்தான்னு கேட்பேன். இல்ல இல்ல இல்ல, அது தேவை. அப்படி கேட்டீங்க, ஜக்காத் எனக்கு அனுப்பாத, அதுக்கு நான் தகுதியான ஆள் இல்ல, ஜக்காத்தை நான் வாங்க போவதில்லை. பகிரங்கமாகத்தான் சொல்லுகிறோம், எங்களுக்கு ஜக்காத்தை நீங்கள் அன்பளிப்பாக தராதீர்கள். எங்களுக்கு அன்பளிப்பு செய்வது உங்கள் சொந்த பணத்தினுடைய அன்பளிப்பை தான் நாங்கள் பெறுவோம். நபிக்கு சஹாபாக்கள் அன்பளிப்பு கொடுத்தாங்க, அவங்க சொந்த பணம் தான். நபிக்கு ஜக்காத்து கூடாதல்லவா? நாங்க ஜக்காத்து வாங்குற இடத்துல இல்ல, நல்லா இருக்கிறோம். ஆனா அன்பளிப்பை மறுக்க மாட்டோம், அது எங்கள் நபியின் சுன்னத். அதனால யாரு பணம் அனுப்பினாலும் கேட்பேன், ஜக்காத்து பணம் எங்களுக்கு அனுப்பாதீர்கள். நீ 500 ரூபாய் கொடுத்தாலும் சரி, உன் சொந்த பணம், சம்பாதித்த பணம், ஜக்காத்துக்கு அப்பாற்பட்ட பணம் தான். பணக்காரர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது. நீங்க பெரிய பணக்காரரோ அப்படிலாம் கேட்காதீங்க. பணக்காரருக்கு தானே கொடுக்க கூடாது. நீங்க பெரிய பணக்காரர், நான் பணக்காரனோ ஏழையோ ஜக்காத்து வாங்குற இடத்தில் இல்லை, ஜக்காத்து வாங்குற இடத்தில் இல்லை. அல்லாஹ் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. அற்புதமான அன்பளிப்புகளை கொடுப்பதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், அன்பளிப்பை தர காத்திருக்கிறார்கள். அது ஹலாலாக இருக்கட்டும். அப்ப இந்த 5 கூட்டம் ரொம்ப கவனம். நம்ம கொடுக்கிற ஜக்காத்தை ஏதோ கடமைக்கு அங்கங்க கொடுத்துட்டு போயிடக்கூடாது. முறையான மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா தான் புதுமின் அம்மாலிகும் சதக்கத்தன் துத்தாஹீரஹும் துத்தாஹீரும் துஸக்கியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜக்காத் எங்க? உங்க ஜக்காத்தை நீங்க கொடுத்தா அவன் பணத்துக்கு அது சுத்தங்கிறான். இன்னொன்னு எடுத்து மின் அக்னியாயும் தூஹது மின் அக்னியாயிகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது பணக்காரர்கள்ட்ட இருந்து வாங்கி துரத்து இலா ஃபுகராயிஹிம், ஏழைகள்கிட்ட கொண்டு கொடுக்கணும். வாங்குறது பணக்காரங்கள்ட்ட, கொடுக்கிறது ஏழைகளுக்கு. அந்த ஒரு வாழ்க்கையால நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. அப்ப சதக்கத்துல் ஃபித்ரை நாம கொடுக்கணும். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? அன்னைக்கு மக்ரிப்ல ஒரு குழந்தை பிறந்துச்சா, அதுக்கு கொடுக்கணும். மக்ரிபுக்கு முன் பிறக்கல, அசர் அந்த புள்ள பிறக்கல வைங்க, அப்ப கொடுக்க வேண்டியது இல்ல. மக்ரிப் நேரம் புள்ள பிறந்துட்டு அந்த குழந்தையும் கணக்குல சேர்ந்துரும். அந்த புள்ள நோம்பா வச்சிச்சு அப்படி இல்ல. கொடுக்கிறது யாருடைய கடமை? குடும்பத்தில் யார் பொறுப்பாளரோ அவருடைய கடமை. இப்ப நான் பொறுப்புனா என் பிள்ளைகளுக்கு நான் தான் கொடுக்கணும். எவ்வளவு நோம்பு வச்சிருக்கு, என் பொண்ணையும் நோம்பு வச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் என்னுடைய பொறுப்பு. என் பொறுப்பில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களுக்கு சதக்கா ஃபித்ரை கொடுப்பது நம்முடைய கடமை. அவங்க 5 பேரா 10 பேரா எவ்வளவு கொடுக்கிறது? இன்னைக்கு பணம் அதெல்லாம் தீர்மானிச்சிருக்கிறாங்க. அரிசி 2.5 கிலோ 3 கிலோ ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் தாண்டி மார்க்க அடிப்படை என்ன? 2.5 கிலோ 3 கிலோ டிக்ளேர் பண்ண முடியாது. மக்களுக்கு ஒரு கணிப்பை கொடுக்கணும். 4 சரங்கை, குடும்பத்தின் பொறுப்பாளர் 4 சரங்கை ஒரு ஆளுக்கு. இப்ப நான் எனக்காக சதக்கா கொடுக்கிறது 4 சரங்கை அள்ளி போடாங்க, நல்ல கை நிறைய 4 கை. ஏன் இது அளந்து பாத்தீங்கன்னா 2.5 கிலோ இருக்கும். எங்க பெரிய ஆளு கொஞ்சம் அளந்து போட்டா அது 2.25 கிலோ இருக்கும். நம்ம இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு மொத்தமா ஒரு 50 கிலோ வருதா, ஒரு 10 கிலோ போட்டு கையில கொடுத்துடணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். யாருக்கெல்லாம்? என் பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும். அன்று பிறந்த குழந்தை வரை சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனக்கு கொடுத்தாங்க, வீட்டுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு ஜகாத்துல் ஃபித்ர்னு எடுத்து போட்டாங்க. யாருக்கு வாப்பா? என் மனைவி குழந்தை உண்டா இருக்கிறாங்க, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு கொடுக்கிறேன். யாரு? சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அது கடமையா கட்டாயமா இல்ல, ஆனா கொடுத்தாங்க. அவ அதையும் செய்யலாம்.
அதன் பரக்கத் அந்த புள்ள சலாமத்தா பறக்கும். அல்லாஹ் நன்றி உடையவன் தானே, நன்றிக்கு பகரம் கொடுப்பவன் அல்லவா. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கும் ஜகாத் கொடுத்தார்கள். ஜகாத்னா ஃபித்ரா, பெருநாள் ஜகாத்தை கொடுத்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப பாக்கியமான இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய பேரருளால் உங்கள் எல்லாருடைய வருகையும் துஆவும் இன்றைக்கு செம்மையாக நடைபெற்றிருக்கிறது.